பிரைஸ் லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குறைவுகள், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் உண்டு. ஒன்று பயம், ரெண்டாவது குறைவு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டோம். ஆண்டவர் குறைவில்லாத ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? பணத்தை கேட்குறாரா? சொத்தை கேட்குறாரா? பொருளை கேட்குறாரா? இல்லை உன் ரத்தத்தை கேட்குறா? இல்லை உன் உசுரை கேட்குறாரா? உன் பிள்ளைய கேட்குறா? எதையுமே கேட்கல. அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது ஏதாவது கெட்ட பழக்கத்தை செய்யும்போது அப்பா அம்மா வராங்கன்னா மறைப்போம். அப்போ பெருசாகும்போது அதை நம்ம அப்பா அம்மா கண்டுக்காத போயிடுவாங்க. அதே போல் நம்முடைய தகப்பனாக இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்கிறாரு? அவரை எனக்கு பயந்தவங்களுக்கு குறைவே இருக்காது சொல்கிறாரு. ஆண்டவர் உன்னை குறைப்படுத்த மாட்டார். உனக்கு ஒரு குறைவு இருக்காது. நீ அவருக்கு பயந்து நடங்க. அன்பு சகோதர சகோதரிய, ஒரு மனிதனுக்கு பயப்படுறோம், நம்ம முதலாளிக்கு பயப்படுறோம், ஏன் ஆண்டவருக்கு பயப்படக்கூடாது? நம்ம ஆண்டவராக நம்ம படைத்த தெய்வத்துக்கு நம்ம பயப்படணும் இல்லையா? ஒருவேளை எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க இல்லையா? அந்த தெய்வத்து மேலே உங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் இருந்தால் அவர் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு பயந்தவங்களுக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்கிறாரு. இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பயப்படாதீங்க. இந்த உலகத்துக்கு பயப்படாதீங்க, ஒரு பணக்காரனுக்கு பயப்படாதீங்க, ஒரு பெரிய பிஸ்தாவுக்கு பயப்படாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமென்.